வணக்கம் உறவுகளே, இந்த வீடியோவில் நாம தயிரோட நன்மைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தயிர் நம்ம எல்லா வீட்லேயுமே நார்மலாக இருக்கும். அது வெயில் காலங்களில் நம்ம அதிகமாக சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ ஆரோக்கியத்துக்கு இந்த தயிரோட நன்மைகள் எந்த அளவுக்கு நன்மை பயக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 3000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்து தயிர் உலகெங்கிலேயுமே உள்ள பல்வேறு கலாச்சாரங்களோட உணவு பழக்கங்களை சேர்க்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இது சோதனை செய்யப்பட்டிருக்கு, பல்வேறு மாறுபாடுகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் பண்புகள் அப்படியே தான் இருக்கு இல்லையா? இந்த பண்புகள் தயிரை உங்களோட உள்ளூர் சூப்பர் ஃபுட் ஆக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் புரதம் நிறைய இருக்குங்க. தயிரில் பார்த்தீங்கன்னா உயர்தர புரதத்தோட சிறந்த மூலம்னு சொல்லலாம். ஒரு கப் வெச்சு தயிர் சுமார் 8 to 10 கிராம் புரதத்தை வழங்குது. புரோட்டீன், தசை வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் பழுதுபார்க்க இன்றியமையாதுன்னு சொல்லலாம். இது அவங்களுடைய புரத உட்கொள்ளலை அதிகரிக்க விரும்பக்கூடிய நபர்களுக்கு ஒரு அருமையான தேர்வாக அமையுது. அடுத்ததாக கால்சியத்தை பொறுத்த வரைக்கும் தயிர் ஒரு உண்மையான சாம்பியன்னே சொல்லாங்க. ஒரே ஒரு சேவை உங்களோட தினசரி கால்சியம் தேவையில 30% வரைக்கும் உங்களுக்கு தயிரால கொடுக்க முடியும். ஆரோக்கியமான எலும்புகள் மற்றும் பற்களை பராமரிக்கிறதுக்கும் சரியான தசை செயல்பாடு மற்றும் நரம்பு பரிமாற்றத்திற்கும் கால்சியம் ரொம்பவே முக்கியமானது. அது இந்த தயிர் உங்களுக்கு வழங்குது. ப்ரோபயாடிக்குகள் தயிர் அதோட ப்ரோபயாடிக் உள்ளடக்கத்திற்கு பிரபலமானதுனே சொல்லலாம். இது குடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இந்த நேரடி சுறுசுறுப்பான கலாச்சாரங்கள் உங்களோட செரிமான அமைப்புல நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்குங்க. இது செரிமானத்தை மேம்படுத்தலாம். அது மட்டும் இல்ல உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்கும். எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி, அது மட்டும் இல்ல லாக்டோ சகிப்புத்தன்மை, எந்த மாதிரியான இரைப்பை குடல் பிரச்சனைகளை போக்கவும் ப்ரோபயாடிக்குகள் உதவுது. அது மட்டும் இல்ல விட்டமின்கள் இருக்குங்க. தயிர்ல பி விட்டமின்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா B2, B12, B5 இந்த மாதிரி பல்வேறு விட்டமின்களோட நல்ல மூலம்னே சொல்லலாம். இந்த விட்டமின்கள் ஆற்றல், வளர்சிதை மாற்றம், இரத்த சிவப்பணு உற்பத்தி மற்றும் நரம்பு செயல்பாடு இதுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க. கூடுதலா தயிர்ல விட்டமின் D நிறைஞ்சிருக்கு. இது எலும்பு ஆரோக்கியத்துக்கும் நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆதரவிற்கும் ரொம்பவே முக்கியமானது. அது மட்டும் இல்ல எலும்பு ஆரோக்கியம் இருக்கு. எடையை உங்களுக்கு சரியாக மேலாண்மை பண்ணும். அது மட்டும் இல்ல தோல் மற்றும் முடியோட நன்மைகளை ஊக்குவிக்குது. அதை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நான் சொன்ன இவ்வளோ நன்மைகள் இருக்கு இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பாக நீங்க தயிரை யூஸ் பண்ணுங்க. பனிக்காலங்களில், வெயில் காலங்களில் தவறாம யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே உடலுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு தயிரோட பயன்பாடுகளை பத்தியும், இன்னுமே தயிர் நம்மளுக்கு எந்த அளவில் நம்ம உடலுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, முடி மற்றும் அழகுக்கு இந்த தயிரை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதோடு நீங்கள் தயிர் விரும்பியா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு நீங்கள் பண்ணுடைய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் நம்மளுடைய அடுத்த ஒரு சூப்பரான டிப்ஸோட. அதுவரை நன்றி, வணக்கம்.